அவர் அந்த ஒரு இன்டர்வியூல பிபிசி கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூல அவரு சொல்றாரு, நான் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற படத்துல, இல்லாட்டி ஒரு புரொபகண்டா படத்துலலாம் நான் வந்து மியூசிக் போடுறத விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சாவா அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி சொல்றாரு. அந்த படம் நம்ம போய் பார்த்தோம். சத்ரபதி சிவாஜியினுடைய பையன, சாம்பாஜி மகாராஜ் வந்து எந்த மாரியான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளானாரு, அவருடைய நாட்ட பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அது உண்மை சம்பவம். அந்த வரலாற யாருமே மறுக்கல. அத கதையா எடுத்திருக்காங்க. அது வந்து பிரிவினைய தூண்டுறதான். இதே ஏ.ஆர். ரகுமான் ஜோதா அக்பர்ன்னு ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு. ஜோதா அக்பர் படத்துல அக்பர் அப்படியே ஹேண்ட்ஸமா, அப்படியே பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஆளா, அப்படியே கருணை உள்ளம் கொண்டவராக, எல்லாரையுமே வந்து அரவணைத்து கொண்டு போற இந்து, முஸ்லீம் பிரிவினை இல்லாம, இந்த மாரி ஒரு கதாபாத்திரமாக ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அப்ப அது வந்து புரொபகண்டா இல்ல. சாவா வந்து உங்களுக்கு புரொபகண்டாவா? இன்னொரே ஒரு கேள்வி. ஜாகிர் உசேன் பிரபலமான தபலா மியூசிஷியன். நம்ம அவர முஸ்லீமா பார்க்குறோம். அவரெல்லாம் பார்த்தா நம்ம வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டோம். இசை கலைஞர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் ஜாகிர் உசேன பார்த்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதில்ல. அப்துல் கலாம். அப்துல் கலாம பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடுறதில்ல. இன்னைக்கு அவர் ஃபோட்டோவ பார்த்தா நம்ம வச்சிருக்கோமே 360ல. இதெல்லாம் ஏ.ஆர். ரஹ்மான்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே வச்சிருக்கோம். ஏன்? அவர் நாட்டுக்கு செஞ்ச விஷயத்துக்காக நம்ம அவர இன்னும் வந்து நம்ம மனசுல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம். அதே மாரி பாடகர் மனோ. எத்தன பேருக்கு தெரியும் அவர் இஸ்லாமியர்ன்னு? பாடகர் மனோவ நம்மலாம் எப்படி இவ்ளோ பப்ளியா இருப்பார் பார்க்க. அவருடைய வீடியோ பாட்ட தாண்டி அவருடைய இன்டர்வியூஸ் எனக்கு அவர் இஸ்லாம்னே தெரியாது. பாருங்க. அவருடைய இன்டர்வியூஸ், அவருடைய சிங்கிங், சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு இவர் ஒரு முஸ்லீம், இவர் பாடின பாட்டு எனக்கு பிடிக்காது. நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு காத திருப்பிட்டா போனோம். நல்லா பாடுற வரைக்கும் கேட்டுட்டு தானே இருக்கோம். அதை விட பியூட்டி என்னன்னா, இந்த 80ஸ்ல பிஆர் சோப்ரா மகாபாரதம் வந்ததுல்ல, அதனுடைய தமிழ் டப்பிங் அதுக்கு வந்து யார் பாடியிருப்பா அப்படின்னா, மனோ அவர்கள் தான் பாடியிருந்தாங்க. இப்போவுமே இந்த 80s நாஸ்டாலஜியா உள்ளவங்க மகாபாரதம் அப்படின்னா அவரோட பாட்டை தான் கேட்பாங்க. நிச்சயமா. அந்த இடத்துல மதம் பார்த்தாங்களா? பிரேம் நசீர் உலகத்துல கின்னஸ் ரெக்கார்டு வைத்திருக்கிறவர். அதிகமான திரைப்படங்கள்ல ஹீரோவா கதாநாயகனா நடிச்ச வரலாறு படைத்தவர். அவர் முஸ்லீம். அவர் முஸ்லீம்னால அவங்க படம்லாம் பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இல்லல்ல. இப்போ இது எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை இருந்தா ஏ.ஆர். ரகுமான் இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்